இப்படி உள்ள வந்திருக்கீங்க? எங்களுக்கு என்ன ஆசையா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. எல்லாம் தமிழ்னால தான். தங்கச்சிமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்கம்மா. ஐயோ அர்ஜுன், என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு கூட இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தாங்க. எங்களை வெளியவே போக விடாம புடிச்சு வச்சுட்டாங்க. அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அர்ஜுன், நம்மள சுத்தி என்னதான் நடக்குது? எல்லாம் முடிஞ்சது ராகினி. உங்க அண்ணன் நம்மள பழி வாங்கிட்டாரு. அவரு நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. நினைச்சேன் அவன் வேலையா தான் இருக்கணும்னு. ஏன் தான் இப்படி பண்றானோ? கண்டிப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க அர்ஜுன். ஆமா ராகினி. ஏமா, நீங்களா யாரு? எதுக்கு இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? சார், அவர் என் ஹஸ்பண்ட் தான் சார். எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் இன்னோசன்ட் சார். இன்னோசன்ட் தான். தமிழ் கம்பெனியோட லோடு லாரியை கடத்திட்டு போவாங்களா? சார், அதெல்லாம் போய் அந்த தமிழ் என்னோட அண்ணன் தான். அவர் வேணும்னே பழி போடுறாரு சார். ஆமா சார், குடும்ப பகையில அவன் என் தம்பிய பழி வாங்கத்தான் இப்படி பண்ணிருக்கான். சார், என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது சார், அவனை விட்டுருங்க. குற்றத்தை பண்ணதா அவரே ஒத்துக்கிட்டாரு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இனிமே நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் தான் பாத்துக்கணும். தேவையில்லாம இங்க நின்னு கத்திட்டு இருக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க. அர்ஜுன், என்ன அர்ஜுன்? நீங்க தான் அந்த வண்டியை கடத்தினதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உண்மையாவா? ஆமா ராகினி, நான் தான் மாமா வச்சு பண்ண சொன்னேன்.